Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் தெரப்பியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் எக்ஸசைஸ் தெரப்பினா என்ன, அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம என்னென்னலாம் படிப்போம், அண்ட் அதுக்கடுத்து வந்து பேசிக்காக வந்துட்டு எக்ஸசைஸ் தெரப்பியில் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கறனால என்னென்ன சேஞ்சஸ் வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து வரும், அண்ட் எதனால் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த எக்ஸசைஸ்னால வந்துட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு அல்டர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி வந்து படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான்டான ஒரு பாடி மூமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ சிஸ்டமேட்டிக் பிளான்டான பாடி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் வந்து எந்த மாதிரி பண்ணணும், அண்ட் எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணால் எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னமே வந்து நம்ம தியரியாக படிச்சிருப்போம். அதுதான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஒரு பிளான்டான ஒரு பாடி மூமெண்ட்ஸ் தான் வந்து எக்ஸசைஸ். ஓகேவா? இந்த எக்ஸசைஸை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக அவங்களோட பாடி ஃபங்க்ஷனில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து பெனிஃபிட்டாக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து எக்ஸசைஸ் தெரப்பி. அண்ட் அதுக்கடுத்து வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பியில் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு இம்பேர்மெண்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு மூமெண்ட் வந்து அவங்களால பண்ண முடியல அப்படின்னா ஒரு இம்பேர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் லாஸ் இருக்குது அப்படின்னா முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ரீஸ்டோர் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து லாஸ் ஆன ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனையும் அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். ஓகேவா? லாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனே வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மூமெண்ட் வந்து பேஷண்டால் பண்ண முடியல, லைக் இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அப்டக்ஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே அவங்க பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரப்பி வந்து உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக ஒரு பாடிலி மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த ஃபங்க்ஷன் வந்து அவங்களால பண்ண முடியக்குள்ளே எபிலிட்டி வந்து வரும். ஸோ இது வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பி அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் இல்லைன்னா வந்து ரெடியூஸ் வந்து பண்ணலாம். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒபிசிட்டி வராமல் இருக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹெல்த்தியாக ஃபிட்டாக வந்து இருக்கணும், அவங்க மசில்லாம் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸசைஸ் தெரப்பி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ தட் பாடியுமே ஃபிட்டாக இருக்கும். இதனால் வந்து ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களால ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்புறம் வந்து அவங்க ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், ஃபிட்னஸ், அப்புறம் வந்து அவங்க வெல்பீயிங், அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க, அவங்க என்டியூரன்ஸ், அப்புறம் கார்டியோபல்மனரி ஃபிட்னஸ், அப்புறம் மசில் பல்க்கு, அப்புறம் எல்லாமே வந்துட்டு ஒழுங்காக இருக்குது அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு தெரப்பிஸ்ட் தான் வந்துட்டு அவங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து தெரப்பிஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிற பர்சனுக்கும் டிசைன் பண்ணலாம். லைக் நார்மலாக இருக்கிற பர்சன் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஃபிட்னஸாக இருக்கணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும், அண்ட் அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், இப்போ ஹெல்த் இன்ஜுரி வராமல் வந்துட்டு அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம என்ன மீட் பண்ணோம் அப்படின்னா கிளைண்ட் மீட் பண்ணுவோம். இப்போ வந்து நார்மலாக உள்ள பர்சனுக்கு நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கோம் அப்படின்னா அது வந்து கிளைண்ட். ஓகேவா? இதே வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ்லேருந்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பண்ணணும், லைக் பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணணும், லைக் டெய்லியும் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு போஸ்டர் கரெக்ஷனோ இல்லைனா வந்து ஒரு கெயிட் ட்ரைனிங்கோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஷண்ட் சொல்லுவோம். இப்போ நார்மலாக உள்ள பர்சனுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு ஒரு அப்நார்மலாக ஒரு ஹெல்த் இஷ்யூவோடு இருக்கிற பேஷண்ட்க்கு வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து பேஷண்ட் சொல்லுவோம். இதுதான் வந்து மேஜராக வந்துட்டு எக்ஸசைஸ் தெரப்பி பற்றி தெரிஞ்சுக்குள்ள பாயிண்ட்ஸ். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து எந்த ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பேக்ட் ஆன் ஃபிசிக்கல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன். இந்த ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸில் வந்து என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, லைக் எதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நிற்காங்க. ஓகேவா?
இந்த பர்சனால வந்துட்டு ஒரு சின்ன பேஸ் ஆஃப் சப்போர்ட்ல அவங்களால எவ்வளோ தூரம் ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா வந்து அவங்க சிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்துட்டு இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ தட் வந்து இவங்க வந்துட்டு ஃபாலோ ஆகாமல் ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தட் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்கறது மூலமாக அந்த பேலன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா போஸ்டரல் கண்ட்ரோல், போஸ்டரல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈக்வலிபிரியம். போஸ்டரல் கண்ட்ரோல், போஸ்டரல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈக்வலிபிரியம். ஓகேவா, இப்போ போஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இப்போ நம்ம வந்து நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்ம நிற்கிறதுக்கு வந்து நமக்கு ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் அப்படின்னு ஒரு மசில்ஸ்லாம் இருக்கும். ஆன்டி கிராவிட்டி மசில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டவுன்வர்டாக வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து கிராவிட்டி. ஓகேவா, இந்த கிராவிட்டி வந்து எப்பயுமே நம்ம கீழே நோக்கி வந்து நம்ம இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுற மசில்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ். ஒருவேளை வந்து இந்த மசில் எதுவுமே வந்து ஒழுங்கா இல்லை, இந்த மசில் வந்து வீக்காக இருக்குது, பேரலைஸாக இருக்குது, இந்த மசிலால் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொசிஷனே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படும். அண்ட் அதை தவிர போஸ்டருக்கு வந்து நிறையா மெக்கானிசம்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே நம்ம போவேன்னா இப்போ நார்மலாக போஸ்டர் அப்படிங்கிறது இதுதான் மீன் பண்ணுறாங்க. இப்போ போஸ்டர் கண்ட்ரோல், ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் தேவை, இல்லைன்னா ஒரு போஸ்டரில் ஒன்று நல்ல ஸ்டெபிலிட்டி தேவை, ஒரு சின்ன பேஸ் ஆஃப் சப்போர்ட்டு நம்மளால் வந்து ஹோல் பாடியும் மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஈக்வலிபிரியம். இது மூணையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த தெரப்யூட்டிக் எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா வேற என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா தேர்ட் ஒன்று வந்து கார்டியோ பல்மரி ஃபிட்னஸ். கார்டியோ பல்மரி ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து அவங்களுக்கு டாக்கிகார்டியா வந்துடும், நல்லா வந்துட்டு அவங்களால ஒரு மாதிரி அஜிடேட்டடாக இருக்கும், டிசினஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கார்டியோ பல்மரி ஃபிட்னஸ், அதாவது என்டியூரன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, லைக் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லோ இன்டென்சிட்டி, இப்போ வந்து ரொம்ப ஹை இன்டென்சிட்டியாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாமல் ஒரு லோ இன்டென்சிட்டியாகவே வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி லைக் வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, இல்லைனா வந்து ஸ்விம்மிங்கோ பண்ணி நம்ம ரொம்ப பீரியடுக்கு வந்துட்டு நம்ம பண்ணி இருக்கிறதுக்கு வந்து இந்த கார்டியோ பல்மரி ஃபிட்னஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இந்த கார்டியோ பல்மரி ஃபிட்னஸை வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பி கொடுக்கறது மூலமாக எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைக்கும் அப்படின்னா நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி ஃபிங்கரை ஃப்ளெக்ஸ் பண்ணி எல்போவை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணி எடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஒரு வேளைக்கு இந்த பேஷண்ட் லைக் செரிபெல்லார் அட்டாக்ஸியால வந்து செரிபெல்லாரில் ஏதாவது லீஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கோஆர்டினேஷன் வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ வந்து இந்த கரெக்டாக மசில் ஃபயரிங் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு கம்பைன்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இந்த கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளால வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ணுறதுக்குள்ள ஒரு எபிலிட்டி தான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா, நம்ம ஃப்ரீயாக வந்து வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நமக்கு ஃபுல் ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பி ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா மொபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து தேவைப்படும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜாயிண்ட்லேயே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொட்டேட்டரி மோஷன் நடக்குது. இப்போ ஷோல்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஃபுல் அதுக்கு வந்து 0 to 180 டிகிரி வந்து அது ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இந்த டிகிரிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கோனிமெட்ரி வச்சு மெஷர் பண்ணுவோம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன் டீட்டெயிலாக போகும்போது கோனிமெட்ரி பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு மொபிலிட்டியே வந்து மூவ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து நார்மலாக கெயிட் சைக்கிள் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஸ்விங் ஃபேஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஃபேஸ் ரெண்டு உண்டு இல்லையா. இப்போ வந்து ஸ்டாண்ட் ஃபேஸில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீல் ஸ்டேக்கில் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ வந்து ஃப்ளெக்ஷன் போகும். இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஹிப் ஃப்ளெக்ஷன் வந்து பண்ண முடியல, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மொபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து மொபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா மசில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மசில் வந்து எப்போவுமே வந்து அடிக்குவேட்டான ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணும்.
லைக் வந்து மசில் வந்து எப்போவுமே வந்து ஒரு கண்ட்ராக்ஷன் அப்புறம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் வந்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு வேளைக்கு மசிலால் ஒழுங்காக வந்து கண்ட்ராக்ட் ஆக முடியல, ஒழுங்காக வந்து ரிலாக்ஸ் ஆக முடியல, எப்போவுமே வந்து கண்ட்ராக்டட் ஸ்டேஜ்லேயே இருக்குது, இல்லைனா வந்து எப்போயுமே வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்லேயே இருக்குது அப்படின்னா அந்த மசிலால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிற டைமில் வந்து மசிலோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூரோமஸ்குலர் சிஸ்டம் தான் வந்து ஸ்டெபிலிட்டி எப்பவுமே மெயின்டைன் பண்ணும். லைக் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது மூலமா, இல்லை ஒரு ஸ்டாண்டில் வந்து ஸ்டேபிள் பண்ணுறது மூலமா, ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணவும் இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸசைஸ் தெரப்பியோட பாயிண்ட்ஸ் இருக்கும். பேசிக்காக வந்து எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டமிக்காக பிளான்டாக வந்துட்டு நம்ம ஒரு பாடி மூமெண்ட்ஸ் பண்ணுறதா வந்து எக்ஸசைஸ் தெரப்பி. இந்த எக்ஸசைஸ் தெரப்பி ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்ன கண்டிஷனுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறது மூலமாக பேஷண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன எக்ஸசைஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், எப்படி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரோட்டோகால் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ப்ரீஃபான ஐடியா இருக்கும். இந்த எக்ஸசைஸ் தெரப்பி மூலமாக நமக்கு வந்து இம்பேர்மெண்ட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்து ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனை வந்து ரீஸ்டோர் அண்ட் இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபிட்னஸ் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங்கை வந்துட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து அந்த தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்னென்னு மீட் பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட்டுன்னு மீட் பண்ணுவோம். இதே வந்து தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு அப்நார்மலாக ஒரு ஹெல்த் ரிலேட்டட் கண்டிஷன் உள்ள ஒரு பர்சனுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து பேஷண்ட் மீட் பண்ணுவோம். இப்போ வந்து ஹெல்த் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த எக்ஸசைஸ் தெரப்பி என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து போஸ்டல் கண்ட்ரோல், போஸ்டல் ஸ்டெபிலிட்டி, ஈக்குலிபிரியம் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து கார்டியோ பல்மரி ஃபிட்னஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கோஆர்டினேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து மசில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. தட்ஸ் ஆல் அபவுட் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் தெரப்பி. எக்ஸசைஸ் தெரப்பியில் பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். அண்ட் அதுக்கடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அதுக்கடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கெல்டன் மசில் ஃபைபர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you all next video. Bye.